அவளது பெயர் ஆகார், ஒரு எகிப்திய பெண். ஒரு காலத்தில் ஆபிரகாமின் வீட்டில் ஒரு அடிமை. ஒரு நாள் சாராள் குழந்தை பெற முடியாத துக்கத்தில் அவளது அடிமையான ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து பிள்ளை பெற திட்டமிடுகிறாள். ஆகார் உடனே கர்ப்பமாகிறாள். ஆனால் இதில்தான் ஒரு புதிய துன்பம் பிறக்கிறது. ஆகார் துன்பங்கள் மூலமாக இருமுறை அந்த வீட்டை விட்டு விரட்டப்பட்டவள். இது இரண்டாவது முறை. ஆனால் இப்போது அவளது கையில் ஒரு பிள்ளை இருக்கிறது. இஸ்மவேல் அவளது மகன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தினால் பிறந்த பிள்ளை. ஆபிரகாமும் சாராவும் ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி வைக்கிறார்கள். அவளிடம் ஒரு சிறு பையில் உணவும் ஒரு துடுப்பில் தண்ணீரும் மட்டுமே இருக்கிறது. அவளும் பையனும் மறுபூமிக்குள் நுழைகிறார்கள். தினம் கடந்தது, தண்ணீர் முடிந்தது. வெயிலில் தண்ணீரின்றி அலைந்து திரிந்த ஆகார் இறுதியில் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று பிள்ளையை ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு தான் தொலைவில் உட்கார்ந்தாள். மனிதர்கள் தள்ளிவிட்டிருந்தார்கள். ஆகார் வேதனையில் தவித்தாள். மரணம் போலவே இருந்த அந்த தருணத்தில் தேவதூதர் சொல்கிறார், ஆகாரே, பயப்படாதே, உன் பையனின் குரலை தேவன் கேட்டுள்ளார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை காண்கிறாள். துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அவள் அழுதது வீணாகவில்லை. அவள் பிள்ளையின் அழுகை தேவனுடைய காதில் விழுந்தது. அந்த தேவனையே ஆகார் எல் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அழைத்தாள். இன்று நீங்கள் மறுபூமியில் வாழ்வது போல் இருக்கிறீர்களா? வாழ்க்கையின் வெறுமையில் நிம்மதியில்லாமல் தவிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீர்களா? அவர்கள் எதிர்காலம் என்னவாகும் என்று பயப்படுகிறீர்களா? தேவனுடைய பதில் இதுதான். நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்க்கிறேன். நான் உங்கள் குரலை கேட்கிறேன். நான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவேன். இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மேலும் அலெக்ஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.